தமிழ்நாட்டின் பூர்வீகம் அல்லது தாயகம் என்று சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தை தான் ஆய்வாளர்கள் வானமாமலை, ஆய்வாளர் தே. லூர்து உள்ளிட்ட அறிஞர்கள் குறிப்பிட்டு சொல்வார்கள். இந்த கலை இன்றும் உயிரோடு வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அது நாட்டுப்புற நிகழ்த்துச் சடங்கோடு அது இணைந்திருப்பதனால். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக முக்கியமான நாட்டார் தெய்வமாக இருக்கக்கூடிய சுடலை மாடன் வழிபாட்டோடு இந்த சடங்கு இணைந்திருக்கிறது. இந்த நிகழ்வு இன்று கிட்டத்தட்ட ஒரு நவீன காலகட்டத்தில் அழியும் முகத்திற்கு இருந்தாலும் கூட இவற்றை மீட்டெடுப்பதற்கான சில மிக முக்கியமான முகங்கள் அடுத்த தலைமுறை கலைஞர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செய்தி. அந்த இளம் தலைமுறை கலைஞர்களில் மிக முக்கியமானவர் இன்று வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செல்வி மாதவி அவர்கள். வில்லிசை கலைஞர் செல்வி மாதவி அவர்கள் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். தென்காசிக்கு அருகில் உள்ள அச்சங்குன்றம் என்னும் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கலையை தமிழகம் கடந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு நிகழ்த்தி வருகிறார். இவருடைய கலை சேவையை பாராட்டி ஆனந்த விகடன் வழங்கக்கூடிய நம்பிக்கை விருது மற்றும் போத்தீஸ் வழங்கக்கூடிய தங்கமகள் விருது ஆகிய விருதுகளை பெற்ற கலைஞர். நம்மளுடைய அழைப்பை ஏற்று தாயகம் வந்திருக்கக்கூடிய நம்முடைய பூர்வீக மக்களுக்காக நான் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவேன், எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொல்லி ஒரு பெரும் மகிழ்வோடு இசைந்திருக்கிறார். அந்த வகையில் நம் சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் பெருமைமிகு மதுரை அமெரிக்கன் கல்லூரி தமிழ்துறை சார்பாகவும் செல்வி மாதவி குழுவினரை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாகவே ஒரு வில்லிசையோடு தொடங்கலாம், தந்தனத்துவம் தாளம் என்பதாக ஒரு மங்களகரமாக தொடங்கலாம் என்பதாக முதலில் உங்கள் பார்வைக்காக நிகழ்ச்சி இப்போ துவங்குகிறது. போகா துயரம்போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே
தப்பாமல் சார்பார் தமக்கே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்ட ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு சுந்தரி சௌந்தரி நிரந்தரி ஆமையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாயன் தாயே அத்தி வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபம் அதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான மதுரை மாநன் நகரத்திலே புகழாக வந்த மந்த அமர்ந்த என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆமையா அம்பிகை மதுரையாளும் மீனாட்சி அம்மாள் என கருள் புரிவார் சாமி கணபதியே என் கூறு கணபதியே என் கூறு அப்பனை கனவிலையும் நான் மற குணபதியே அருமுக சாமி குஞ்சரமே உமை பாட
தேசமே தென்காசி மாவட்டத்திலே சென்றாலை புச்சொரி சீவநல்லூர் நகரில் வாழும் மாநிலம் முங்கியாதிபதி ஐயா மாடசாமி மாடசாமி உழவர் பாடும் ஒரு வாடாமல்லி பூச்சொரியும் வல்லமண்ட நகரில் வாழும் மாரியம்மா நாமமே மாரியம்மா புலவர் இதற்கு ஒரு பூச்சொரி வீக்கே புது நகரில் வாழும் இல்லிசை கவிகள் விருத்தம் போட்ட அர்த்தம் சொல்லும் இவ்வுலகில் கியாதிபதி இசைக்கு அவர் புலவர் காட்டு மல்லி பூச்சொரியும் கடைய நல்லூர் நகரில் வாழும் கட்டு கட்டா கவி கணநாத நாமமே கலை உலகில் கியாதிபதி கலை உலகில் கியாதிபதி ஐயா கணபதி சாமி வருவினோட திருப்பாதத்தை என் குருவினோட திருப்பாதத்தை கொண்டேனையா என் சிரசி இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தும் மாறு பேரும் கூடிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்தேன் என் சபையோர்கள பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார்கள் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான்கள் நாம் பாலகி மாதவி சபையோர்கள் முன்னால் நாங்கள் சக்தி கதை பாட போறோம் நீங்க சபையோர்கள் கேட்டிடு நாம் பாடுகிற பாட்டது ஒரு பழுது உச்சம் வந்துட்டா உங்க பாலகி போல் என்ன நான் சொல்லுகிற சொல்லாது ஒரு சொல் குறைகள் இருந்துட்டா உங்க சொந்த குழந்தை போல என்ன அறிந்து நான் பாடிட்டா அறியாமல் பாடிட்டா தெரிந்து நான் பாடிட்டா தெரியாமல் பாடிட்டா நாங்க 6 பிள்ளை 100 குச்சோம் 6 பிள்ளை 100 குச்சோம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே அதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்கன் கல்லூரி முதல்வர் மற்றும் செயலாளராக இருந்து வரக்கூடிய முனைவர் எம் தவமணி கிறிஸ்டோபர் ஐயா அவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அமெரிக்கன் கல்லூரி நிதி காப்பாளர் வியூலா ரூபி கமலம் அம்மா அவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் திரு தனபால் குமார் ஐயா அவர்களும் தமிழ் ஆசிரியர் சங்க தலைவர் சிங்கப்பூரை சேர்ந்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாக முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அதாவது இந்த அமெரிக்கன் கல்லூரி மதுரை மாவட்டத்திலே மிகவும் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய பெரிய கல்லூரின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பேற்பட்ட இந்த அமெரிக்கன் கல்லூரி நிறுவனம் நடத்தி வரக்கூடிய கற்றல் முகாம் நிகழ்வுக்கு எங்களை வரவழைத்த அனைவர்களுக்கும் நிர்வாகத்தார் அனைவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆனா இந்த இடத்துக்கு வர வேண்டுமானால் பெரியோர்கள் செஞ்ச தவம்
புண்ணியத்தினாலதான் இந்த ஐயா ஆசிரியர்கள் முன்னால வந்து நம்ம பாட முடியுது. அதாவது அதனால எங்களை வரவழைத்த அனைவர்களுக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு இடத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா வில்லிசையோ சொல்லிசை என்பார்கள். வில்லுப்பாட்டுன்னா முத்தமிழ் சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. பாடுவது மட்டும் கிடையாது, ஆடுவது மட்டும் கிடையாது, முகபாவனை வேண்டும். இயல், இசை, நாடகம் இம்மூன்றுமே சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. அதனால எவ்வளவு பெரிய திருவிழாக்கள் நடந்தாலுமே, பெரிய பெரிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தாலும், ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகளை நாம எடுத்து சொல்லணுமானா இந்த வில்லுப்பாட்டு இருந்தா தான் முடியுமா? ஆதி காலத்திலே இந்த வில்லிசை உண்டு. ஆதி காலத்திலே கிராமிய கலைன்னு சொன்னா நம்ம வில்லிசை ஒன்றுதான். அதனால தென்னகத்து மாவட்டத்தில் மட்டுமே அதிகப்படியாகவே இருந்து வரக்கூடிய இந்த வில்லிசையை இப்போது காலங்கள் வர 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 நான் வில்லுப்பாட்டு படிச்சதுக்கு பின்னால நான் படிக்கும் போதே என் வில்லுப்பாட்டை நம்ம இல்லாத இடத்துக்கு வடக்கு என்ன மாவட்டம் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போகணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பா அது இப்போ நிறைவேறிக்கிட்டே இருக்கு. உங்களால் மட்டும்தான் அது சாத்தியம். அதற்காக நன்றி. நாங்கள் வந்து எல்லா இடங்களுக்கும் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால பாடுனால இந்த மாதிரி ஒரு புகழ் கிடையாது எங்களுக்கு. எனக்கு வந்து 60 வயசாச்சு. ஆகையினாலே நாங்கள் பாடக்கூடிய இன்றைய பாடலாகப்பட்டது, தாத்தாவை பேச விட்டு ரொம்ப நேரம் பேசுவாரு, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை இல்லையா? ஆகையினாலே இன்றைக்கு நாங்கள் பாடக்கூடிய வில்லுப்பாட்டு என்பது நாமல் ஒரு கல்லூரிக்கு வந்து இருப்பதனாலே இந்த உலக மக்களுக்கெல்லாம் அநேக பேர்களுக்கு இந்த கதையை வந்து கண்டிப்பா தெரிந்திருக்க கூடும். இதுக்கு முன்னால பேத்திமாறு மாதிரி நிறைய பேர்கிட்ட பாடி இருக்கேன். ஆனா இந்த புகழ் கிடையாது. எங்க பேத்தி கூட வந்தேன் நானு. வந்து சேர்ந்ததுல இருந்து எனக்கு அவளை வச்சு ஒரு மரியாதை. அதனால இந்த தமிழகத்திலே இந்த கதைகளையும் இந்த கதையில் உள்ள வறுமையை பற்றியும் தெரியாத மக்கள் யாவரும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட வறுமையினால் தன்னுடைய 7 பிள்ளைகளோடு தன்னுடைய உயிரையும் மாய்த்து தன்னை தானே தற்கொலை செய்து வறுமைகளுக்கெல்லாம் உச்சுப்புள்ளியாக இன்னைக்கு வறுமையில் வாடும் மக்களுக்கு ஒரு தெய்வமாகவே வாழ்ந்து வரக்கூடிய விருதுநகர் மாவட்டத்திலே அர்ச்சனாபுரத்திலே அவதரித்த தெய்வ திருமகள் நல்லதங்கால் அம்மனுடைய கதைகளை பாட இருக்கிறோம். அந்த அம்மா பிறந்தது மனித பிறவி நம்மள மாதிரிதான். ஆனா நம்ம ஆண்டு மடிந்ததுக்கு பின்னாலே மக்கள் எல்லாம் தெய்வமா வச்சு வணங்குறாங்க. அப்பேற்பட்ட நல்லதங்காலின் திருக்கதைகளை நாங்கள் பாட இருக்கிறோம். கண்டிப்பா அதனாலே நாங்கள் பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் ஏன்னா நாங்க பாடும் போதெல்லாம் பெரிய பெரிய கோயில்ல தானே பாடி இருக்கிறோம். அங்க இருக்கிற வித்தியாசங்களும் இங்க இருக்கிற வித்தியாசங்களும் நிறைய இருக்கும். வித்தியாசம் பெருசா இருக்கு. அப்படி இருப்பதனாலே ஐயாவெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா எவ்வளவு தவம் செஞ்சோமோ பாடக்கூடிய பாட்டிலே பழுது குச்சம் குறை இருந்தாலும் என்ன மொத்தம் பேச விட்டாச்சுன்னு வைங்க, பேசிக்கிட்டே இருப்பேன். எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் சரி ஐயா, முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்த அளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி அடிப்பீர்களோ, தாத்தா மட்டும் கூட்டு போங்க, அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். குற்றம் செய்த பிள்ளைய அடிக்கத்தானே செய்வாங்க. ஆமா, தவறு பண்ணினா தண்டனை உண்டு அல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இது உலகத்திலே கல்வி முதல் நமக்கு தேவை. கல்வி இருந்தா தான் கலை உலகில் வாழலாம். இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் மாத்திரம் எனக்கு படிக்க தெரியுமா, இங்க அமெரிக்கா போயிட்டு உடனே வந்துருவேன், தெரியாது. என்ன வந்து தாய் தாப்பங்கள் வந்து படிக்க வைக்கல. இப்போ ஒண்ணும் இல்ல, நான் போகும்போது இங்க சேர்த்து விட்டு போய் படிச்சுட்டு வா. அப்படியா?
ஆறு பிழை 100 குச்சங்கள் ஆமையா அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரிதான். நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, கோடமாலை பொழியும் நாடு, பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, வீசும் நாடு, மாதம் உண்டு மழை பொழியும், மாதம் உண்டு மழை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும். தேனிருந்து தேன் சொரியும், தேஞ்சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், கனிசொரியும், மரக்கழிப்பிலா மரங்கள் மரங்கள், வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு, செழிக்கும் நாடு, மாடு கட்டி போரடித்தார் போரடித்தால் மாலாதி சென்னலென்று, சென்னல்லன்று ஆனை கட்டி போரடிக்கும், ஆனை கட்டி போரடிக்கும், அழகு திரு நாடதிலே நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, ஆமையா கோடை மலை பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, ஆமா மாதம் உண்டு மழை பொழியும், வருடம் உண்டு பூவிளையும், ஆமையா தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், ஆமா மாடு கட்டி போரடித்தாள் மாளாது சென்னலென்று, ஆமையா ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடாகப்பட்டது. என்ன அதுதான் தென்னகத்திலே கியாதி பெற்று வரக்கூடிய ஆஹா விருதுநகர் மாவட்டத்திலே பத்ராயிருப்பு பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய அர்ச்சுனாபுரம். ஆஹா அகிலமெல்லாம் பேரு விளங்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த அர்ச்சுனாபுரத்திலே சரி ஆதி ஒரு காலத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் யாரெல்லாம் அர்ச்சுனாபுரம் அதில, அர்ச்சுனாபுரம் அதிலே அன்று ஒரு நாளை யாரெல்லாம் ஆண்டு ராமலிங்க ராஜா, ராமலிங்க ராஜா அவர் இந்திராணி அம்மையும் போய் போய் அந்த ராமலிங்க ராஜாவுக்கு இந்திராணி அம்மையே மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்துவார், கொண்டவன் தேவியும் குணமுடனே வாழ்ந்துவார், ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துவார். அர்ச்சுனாபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த நன்னகரத்திலே அன்று ஒரு நாளையிலே ராமலிங்க ராஜாவும் இந்திராணி அம்மையுமாக மன்னவன் தேவி இருவர்களுமே மகிழ்ந்தரசு செய்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த ராமலிங்க ராஜாவுக்கும் இந்திராணி அம்மையருக்கும் இறைவனுடைய அருளால் இவர்களுக்கு எந்த விதமாகப்பட்ட குறையுமே கிடையாது. மண்ணும் மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, சொந்த பந்தங்கள் நிறைந்திருக்கு, ஆடோ மாடோ அடுக்குமெத்த வீடோ தோப்பு துறவா நஞ்சை புஞ்சை காணி காட்சி நிலம் என்னென்ன வேணுமோ எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட இருபேர்களுக்கும் சின்னஞ்சிறிய கிராமங்கள் சிற்றரசர்களுக்கெல்லாம் இவர் ஓர் பேரரசராகவே வாழ்ந்து வருகிறார். அப்பேற்பட்ட ராமலிங்க ராஜாவுக்கும் இந்திராணி அம்மைக்கும், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அப்படியா?
ஆச்சி அதான பண்ண வீட்டுல சும்மா விட மாட்டுக்கா. செல்வத்திலே சிறந்த செல்வம் என்று சொன்னா வாய் திறந்து பேசக்கூடிய ஒரே ஒரு செல்வம். நம்ம வீடு நிறைய பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் காசு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நம்ம மண்ணு மனை நிலம் வாங்கி போட்டிருக்கோம். அந்த நிலம் வந்து நம்மள மண்ணு வந்து அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒரு நாளும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணிந்திருக்கிறோம். அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. செல்வத்திலே சிறந்த செல்வம், சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, கனியிலே சிறந்த கனி, அதான் பிள்ளை கனின்னு இருக்கான். அப்பேறுபட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் இரு பேர்களும் இறைவனை எண்ணியே தவம் இருக்க அந்த இறைவனுடைய அருளாலை ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தாலே இரு பேர்களுக்குமே அழகான 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் என்று சொன்னா முதலாவது பிறந்தது ஆண் குழந்தை, இரண்டாவது பிறந்ததோ பெண் குழந்ை. 2 பிள்ளைகளுக்கும் எப்படி பெயர் கொடுத்து வளர்த்து வருகிறார் தெரியுமா? அர்ச்சுனாபுரமதியில அந்த ராமலிங்க ராஜாவான் அது இந்திராணி அம்மையுமான் பெற்றெடுத்த பிள்ளையர்க்கு நல்ல தம்பி நல்ல தங்கான் என்று நலமோடு பெயர் கொடுத்து அவரை ஊட்டி வளர்ப்பாராம். அவர் உடம்பெல்லானை ஒருகையும் அவரை தேய்ச்சி வளர்ப்பாராம். திரேகமெல்லானை ஒருகையும் அவனாலு ஒரு மேனியுமான் பொழுது ஒரு வண்ணமுமான் வளரும் பிறை சந்திரன் போல் ஐயா சந்திரன் போல் வளர்த்து வர 2 பேரும் அங்கே வளர்த்து வர 2 பேரும் அப்படி வளர்த்து வரும் நாளை நல்ல தம்பி நல்ல தங்கான் அவர்கள் 2 பேர்களுக்கு 3 நல்ல வயதாச்சு. அவர் முடியிறக்கி காது குத்தி அவருக்கு 4 நல்ல வயதாச்சு. அவர் நடந்து விளையாடுவார். 5 நல்ல வயதுமாச்சு அறிவு பாடம் படிக்க போறார். அவர் 5 நல்ல வயதா அங்கே அறிவு பாடம் படித்துவார். 7 8 வயதாச்சு 7 பாடம் எழுதுவான். 10 12 வயதுமான் பலகலையும் படித்துவான். 16 வயதுக்குள்ள படியாத பாடம் இல்லை, பாராத பிராணம் இல்லை. 5 வயதிலே அறிவு பாடங்களை கற்பிக்க வேணும் என்று சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு வந்து நாமல் வளரக்கூடிய பிராயத்திலே எந்தெந்த வயதில் எதை எதை செய்யணுமோ அதை எதை செய்து முடிக்கணும். அப்போ 5 வயதிலே இவர்களை அறிவு பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்று
குலகுருவாகப்பட்ட வாத்தியாருக்கு கோடி வேட்டி குருதட்சணை அத்தனையும் கொடுத்து இப்பமெல்லாம் நம்ம நோட்டு பாடம் படிக்கிறோம், அப்ப பூரா ஏட்டு பாடம் தான். அப்போ 5 வயதிலே வாத்தியாரின் இடத்திலே சேர்த்து 12, 16 வயதுக்குள்ளே நல்ல தங்காளுக்கும் நல்ல தம்பிக்கும் பாடங்களை கற்பித்து கொடுத்தார்கள். நல்ல தம்பி ஒரு அரசர் வீட்டு பிள்ளை அல்லவா, அவருக்கு ஆனை ஏற்றம், குதிரை ஏற்றம், மல்லிடம்பு, சிலம்பு தொழில், மயக்கும் வித்தை பாடம், கூடு விட்டு கூடு வாயக்கூடிய கூடிய வித்தைகள் எல்லாம் படித்து வில் வித்தை, போர் வித்தை, சிலம்பு வித்தை, என்னென்ன வித்தைகள் இருக்குதோ அத்தனையும் படித்திருக்கிறார். அப்படியெல்லாம் அந்த காலம் படித்திருக்கிறார்கள் இல்லையா. அப்ப அதை போலவே இந்த நல்ல தம்பிக்கு உரிச்சி நன்னூல் சூடாமணி நிகுந்து விவேக சிந்தாமணி இப்பேற்பட்ட பாடங்களை எல்லாமே படித்து வருகிறார்கள். அப்படியாகவே படித்து வரக்கூடிய நாளையிலே அந்த நல்ல தம்பியானவருக்கு 20, 21 வயதாகிவிட்டது. அவருக்கு திருமணம் முடிக்க வேணும் என்று ராமலிங்க ராஜாவும் இந்திராணி அம்மையுமான் என் அம்மா மகன் நல்ல தம்பி ஒரு கல்யாணம் முடிக்கவே, அவனை கண் குளிர பார்க்கவே, அவனுக்கு மாலை மனம் முடிக்கவே, மனம் குளிர பார்க்கவே, நாம திருமணங்கள் முடிக்க வேணும், திருமணங்கள் முடிக்க வேணும், மகனை திருப்பூட்டி பார்க்க வேணும். என்று இந்திராணி அம்மையுமா அந்த ராமலிங்க ராஜா அப்பா ஏ மகனே நல்ல தம்பி, உன் தங்கையாகப்பட்டவளோ சிறு பிள்ளையாக இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு முன்பாகவே நீ வளர்ந்து இன்னைக்கு வாலிபமாகி விட்டாயப்பா. காலகாலத்திலே உனக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து எங்கள் கண்குளிர பார்க்க வேணும் என்று 21 வயதுக்குள்ளாக தன்னுடைய மகனாகப்பட்ட நல்ல தம்பிக்கு திருமணம் முடிக்க வேணும் என்று தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க வேணும் என்று எல்லா ஊர்களிலேயுமே அலைந்து திரிந்து அவருக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியை பார்க்க வேணும் என்று கோமகளாகப்பட்ட கோமதி, அவதான் மூலி அலங்காரி. பேரே ரொம்ப நல்லா இருக்கு பாத்தியா. சேட்டை பண்ணா சொல்லு, சேட்டை பண்ணா மூலி அலங்காரியா வாராள. ஏன்னா அவ அவ்வளவு கொடுமைக்காரியா. அப்பேற்பட்ட மூலி அலங்காரியை கொண்டு வந்த நல்ல தம்பிக்கு திருமணங்களை முடித்து வைத்தார்கள். இவர்களுக்கு திருமணம் முடிக்க தாயார் மாண்டு மடிந்து விட்டார். தகப்பனாகப்பட்டவருக்கு ரொம்ப மனக்கவலை. நம்ம மகனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சிட்டோம், நம்ம பொட்ட பிள்ளையெல்லாம் இப்படி சும்மா இருக்கு வீட்டுல, நம்ம பிள்ளைய பார்க்கணும்னா யார் இருப்பா அப்படின்னு கவலைப்பட்டு அவரும் தன்னுடைய உயிரை மாய்த்து விட்டார். அதற்கு பின்னாலே அண்ணனாகப்பட்ட நல்ல தம்பி ஒரு தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாகவே இருந்து தங்கையாகப்பட்ட நல்ல தங்காளுக்கு சீக்கிரத்திலே ஒரு திருமணங்களை முடிக்க வேணும் என்று நல்ல தங்காள் சின்னஞ்சிறிய வயதாக இருக்கும் போதே
அவளுக்கு கல்யாணத்திற்கு அண்ணனாகப்பட்டவர் ஏற்பாடுகளை செய்து விட்டார். அப்படி திருமணம் முடிக்க வேணும் என்று நல்லதங்காளுக்கு யாரை மனம் முடித்தார் தெரியுமா? அந்த நல்லதங்கா பெண்கொடிக்கு கல்யாணம் முடிக்கவே கண்குளிர பார்க்கவே மாப்பிள்ளையும் பாப்பா நாட்டிலையும் நல்ல நாள் நாவலர்கள் புகழும் நாள் மானாமதுரையில யாரெல்லாம் ஆண்டுவார் காசி மகாராஜ மன்னே கட்டுடனே ஆண்டுவார் அவர் கட்டுடனே ஆண்டுவார். அந்த காசி மகாராஜமன் கட்டுடனே ஆண்டுவான். ஆண்டு வரும் நாளை இந்த நல்லதங்காளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று எல்லா தேசங்களிலும் பார்த்து கடைசியாகவே அரசனாகப்பட்ட மானாமதுரை ஆண்டு வருகிறார் மகாராஜா. அவர் பேருதான் காசி மகாராஜன். காசி மகாராஜன் என்று சொல்லக்கூடிய மன்னனை கொண்டு வந்து நல்லதங்காளுக்கும் அவருக்கும் நாள் பார்த்து தினம் குறித்த நல்ல நாளை எதிர்பார்த்து இருவேர்களுக்குமே சிறப்பாக திருமணத்தை முடித்தார்கள். திருமணங்கள் முடித்த நாள் முதலாக, அதாவது தங்கை வந்து தன்னோடு கூட இருக்கிறவரைக்கு நல்ல தம்பிக்கு ஒண்ணுமே தெரியல. திருமணமாகி தன்னுடைய தங்கையை அனுப்பி வைக்கும் போது மனசுல ரொம்ப மனக்கவலைப்பட்டாரா. நம்ம தங்கச்சி நம்ம எவ்வளவு செல்வமா எவ்வளவு செல்லமா வைத்திருந்தோம், இன்னைக்கு இன்னும் ஒருவருக்கல்லவா நம்ம கட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு கவலைப்பட்டு அந்த நல்லதங்காளுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை சீதனங்களையும் தன்னுடைய தங்கைக்காகவே அனுப்பி வைத்தாரா. அது எப்பேறுபட்ட சீதனங்கள் தெரியுமா? உட்கார்ந்து மோர்க்கடையே முக்காலையும் பொன்னா அமர்ந்து மோர்க்கடை அனகையிரும் பொன்னா. அதாவது அந்த நல்லதங்கால் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு திருமணமாகி போகும்போது காடு நிறைந்திருக்க கருப்பாடு ரொம்ப உண்டு, வேலி நிறைந்திருக்க வெள்ளாடு ரொம்ப உண்டு, பட்டி நிறைந்திருக்க பசுவ மாடு ரொம்ப உண்டு. அந்த பசுவ மாட்டுக்கெல்லாம் பால் கறந்து பிடிப்பதற்கு பிடித்து பால் கறக்க பிடிகயிரும் பொண்ணு ஆலை, அனைத்து பால் கறக்க அணைகயிரும் பொண்ணு ஆலை. கொண்டு வந்த பாலை கடைந்து மோராகவும் தயிராகவும் நெய்யாகவும் எடுப்பதற்கு உட்கார்ந்து மோர் கடைவதற்கு முக்காலி பொன்னாலையா. இருந்தும் ஒரு கடையை இருப்பு சேரு தங்கத்தாலே, மரக்கா பொன்னாலே, நாளி தங்கத்தாலே, இப்படியெல்லாம் அந்த காலத்துல தன் தங்கைக்காகவே அனுப்பி வைத்தாரா. இப்ப தங்கை 7000 ரூபாய்க்கு மேல போச்சு. இது 350 ரூபா தானே. அதை நேத்து முக்கிட்டு வந்ததுனால கலர் தெரியல. அதனாலே உட்கார்ந்து மோர் கடைவதற்கு முக்காலையும் பொன்னாலே இப்ப ஏற்பட்ட பல பல சீதனங்களோடு ஆனையிலே 1 கோடி, குதிரையிலே 1 கோடி, ஒட்டகத்திலே 1 கோடி. கோடின்னா கட்டுக்கட்டா பணம் இல்ல. கோடின்னா உடனே நீ நினைக்காத தாத்தா. கோடினா என்ன தெரியுமா? மரவையினால் செய்யப்பட்ட புது பொம்மை. கோடிங்கிறதுக்கு பொருள் வந்து புதுசு என்று அர்த்தம். அதனால ஆனையினால, குதிரையினால, ஒட்டகத்தை மாதிரி புது புது பொம்மை மரவையினால் செய்யப்பட்ட உயிரில்லாத மர பொம்மையா. புதுசுக்கு பேரு கோடி. அப்போ அவளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கு விளையாட்டு பொருளா கொடுத்து விட்டாராம். அப்ப எவ்வளவு பாசம் இருக்கும் அண்ணனுக்கு. அப்ப அனுப்பி வைக்கும் போது இந்த நல்லதங்கால் அண்ணனை விட்டு பிரிகிறோம் என்று அவன் முட்டி எழுவாளா மூக்கத்து அருந்து விழ அடித்து அழுவாளா அவன் ஆபரணம் அருந்து விழ. அவன்
மாமல்லபுரத்தை விட்டு மானாமதுரைக்கு சென்ற என் நல்லதங்காள் செல்வ செழிப்போடு அண்ணனால் அனுப்பி வைக்கப்பட்டு மானாமதுரையிலே காசி மகாராஜனோடு கட்டுக்கோப்போடு இரு பேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு நகமும் சதையும் போல் வீணையும் நாதம் போல அலையும் கடலும் போல இரு பேர்களுமே ரொம்ப ஆனந்தமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்போ இந்த காசி மகாராஜனுக்கு நாட்டு மக்கள்னு சொன்னா அவருக்கு ரொம்ப பிரியம். ஆமா, மக்கள் பற்று கொண்டு இந்த காசி மகாராஜன் தன்னுடைய நாட்டை ஆண்டு வரும் போது காலப்போக்கிலே இந்த மானாமதுரையிலே கால கொடுமையாக கடவுளார் சோதனையாக அந்த மானாமதுரையிலே மழை இல்லாமல் போகிறது. மழை இல்லாம போனா நாடு தாங்குமா ஐயா? அப்போ நாட்டுக்குள்ளே எங்கு பார்த்தாலும் ஒரே பஞ்சம். அது எப்பேற்பட்ட பஞ்சம் தெரியுமா? அது நாளை உருண்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம், ஆளாக்கி உருண்ட பஞ்சம், அசுரனையும் தோற்ற பஞ்சம், மரக்கா உருண்ட பஞ்சம், மன்னவேனை தோற்ற பஞ்சம், அவர் தாலி வீச்சும் பீலி வீச்சு தலையளவு பஞ்சம் ஐயா, பிள்ளையை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்ட பஞ்சம், பருவமழை பொழியலைய அங்கே பட்டி தொட்டி செழிக்கலைய, அங்கே காலமழை பொழியலைய அங்கே காடு கர விளையலைய, பஞ்சமான பஞ்சமையா, பஞ்சமான பஞ்சமையா, பெரிய பாரவிளை பஞ்சமாச்சு. மானாமதுரையிலே 12 வருடமாகவே பஞ்சம் வந்த காரணத்தாலே நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனை பார்க்கணும் இல்லையா? மக்களுடைய செயல்களை எல்லாம் கடமைகளை எல்லாம் செய்து முடிப்பது மன்னனுடைய வேலை. மக்களுக்கு குறைவு இருக்கா நிறைவு இருக்கா அப்படின்னு பார்ப்பது மன்னனுக்கு வேலை அல்லவா? அப்போ அதை போலத்தான் இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய நிறைகுறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பது மன்னனுடைய கடமை. அப்ப இந்த மக்களுக்காகவே கடமையாற்ற வேணும் என்று நினைத்த இந்த காசி மகாராஜன் மந்திரியாகப்பட்டவன் வந்தார். ஐயா காசி மகாராஜா, நாட்டுக்குள்ளே பஞ்சம் வந்ததுனால மக்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறாங்க, குடிப்பதற்கு பச்சை தண்ணி கூட இல்லாம இருக்கிறாங்க, நாங்கள் என்னதான் செய்வது அப்படின்னாங்க. அப்போ தானிய கடங்க போய் பாருங்கன்னாங்களாம். தானிய கடங்கை பார்த்தா அங்கேயும் திருந்து விட்டது. கஜானா காலியா போச்சு, பொக்கிஷங்கள் காலியா போச்சு, பொன் பொருள் காலியா போச்சு. தானிய கடங்கே காலியா போச்சுன்னா அப்புறம் அதுக்கு மேல என்ன இருக்கும்? அப்ப இந்த மந்திரியாகப்பட்டவன் மக்களுடைய பசியை நாமல் ஆச்சுவது எப்படின்னு கேட்க, அப்ப காசி மகாராஜன் சொன்னாரா, என்னுடைய மனைவி இருக்கிறாளே, என் அருமை மனைவி நல்லதங்காள், அவள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சீதனங்களும் அவள் கழுத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்களும் இருக்கு, அதை கொண்டு போங்கன்னாரா. அப்போ இந்த நல்லதங்காள் சிறிதும் வேண்டாம் இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட மறுக்காம மன்னனுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கழுத்தில் இருந்த அத்தனை ஆபரணங்களையும் கலத்தி கொடுத்தாளாம். கழுத்துல போட்டிருக்கா பாருங்க, கழுத்துல போட்டிருக்கக்கூடிய தாலியை தவிர வேற எதுவுமே கிடையாதாம். அதுவும் கடைசி நேரத்திலே மக்களுக்கு வேணும்னு மஞ்ச கயிறை கட்டி கொண்டு அதையும் அந்த அம்மா கலத்தி கொடுத்தாளாம். அப்படியாகவே தன்னுடைய சீதனங்களை எல்லாம் கலத்தி கொடுத்த போது நாட்டு மக்களுடைய பஞ்சங்கள் தீராமல் மறுபடியும் மந்திரி அரண்மனைக்கு வந்தார். அண்ணா,
நாங்கள் எல்லா வச்சையும் வச்சு பார்த்தோம், மக்களுக்கு பசியாற்ற முடியவில்லை, இன்னும் பசியாக இருக்கிறார்கள்னார். அப்போ மன்னன் சொன்னாரா, சரியப்பா, நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த அரச ஆடை ஆபரணம் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் நீங்க கொண்டு போங்க அப்படின்னு அரண்மனைக்குள் வந்து விட்டு எதுவும் இல்லாத சன்னியாசி போலவே வந்து நின்றார். அத்தனையும் தாம்பூலத்தில் வைத்து அனுப்பி வைத்தார். அப்பவும் மக்கள் பசியாற்ற முடியவில்லை. மறுபடியும் மந்திரி அரண்மனைக்கு வந்தார். மன்னா, மக்கள் எல்லாம் நாடு விட்டு நாடு போவதற்கு கூட ரெடியா இருக்கிறாங்க, அத்தனை பேரும் தயாராக இருக்கிறார்களே, நாங்கள் என்ன செய்வது அப்படின்ன உடனே, சரியப்பா, அரசனாக இருந்து கொண்டு மக்களுடைய நிறைகுறைகளை பசியாற்றுவது என் கடமை அல்லவா, அதனால நான் என் அரண்மனையிலே மிச்சம் மீதியாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். என்னவா இருக்கும்? எல்லாமே வச்சது போக அரச மன்னனுடைய மணி மகுடம் மட்டும், அந்த கிரீடம் மட்டும் இருக்கு. மணி மகுட கிரீடம் மட்டும் மிச்சம் இருக்கு. அதையும் நம்ம இழந்து விட்டா மன்னனுங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் நம்ம கிட்ட இல்லையே. அப்ப இந்த மணிமகுடம் மட்டும்தான்ப்பா என்கிட்ட மிச்சம் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லையே, அதையும் கொண்டு போங்கன்னு சொல்லி அரண்மனைக்குள் சென்றார். மணிமகுடத்தை மட்டும் தாம்பூலத்தில வைத்து அதையும் கொண்டு போய் கொடுத்தாராம். அப்போ அந்த மன்னனுடைய கடமை உணர்ச்சி எவ்வளவு இருக்கு பாருங்களேன். ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செய்தாக வேண்டுமா. அப்ப இந்த மன்னன் தன் மணிமகுடத்தையும் இறக்கி கொடுக்க மக்களுடைய பசியை ஆட்சிய அந்த காசி மகாராஜ மன்னன் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை அடுத்த நாட்டுக்கு கடத்துவதற்காக ஏற்பாடுகளையும் செய்து முடித்தார்கள். அப்படியா இருக்கும் போதே அப்படியா இருக்கும் போது மானமதுரையில மன்னனோட அரண்மனையில் என்ன என்ன நடக்குதா நடக்கும். ஒரு நாள தினமதியில தன்னுடைய மனவாட்டி நல்லதங்கால் பெண் கொடியா, அவ பெண் கொடியா என்ன என்ன சொல்லுவாளா, அவ என்ன என்ன சொல்லுவாளா. சாமி என்கனவா ராஜமன் எனக்கு வாய்த்த பிராணனம், ஏ மன்னா காசி மகாராஜா, நாக்கு மக்களுடைய பஞ்சங்களை தீர்த்த நாமளுக்கு இன்னைக்கு நாமளுடைய அரண்மனையிலே நாமல் பெற்றெடுத்த பிள்ளைகளின் பசியாற்ற முடியவில்லை. நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தனை செல்வங்களையும் அள்ளி கொடுத்து விட்டீர்களே, அப்படி அள்ளி கொடுத்த மன்னா, நாமல் வயச்சிலென்று பிறந்த மக்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நல்லதங்காலுக்கு வந்து 10 வருடத்திற்குள்ளாக 7 பிள்ளைகள், 1 2 கிடையாது, 7 பிள்ளைகளிலேயும் 4 ஆண் குழந்தை 3 பெண் குழந்தை, இப்படி 7 பிள்ளைகளை பெற்றெடுத்த நல்லதங்கால் தன்னுடைய மக்களுடைய பசியாற்ற முடியாமல் ஒரு வார காலமா பிள்ளைகளை எவ்வளவோ தாக்காட்டி பார்த்தா. பிள்ளைகளால பசி பொறுக்க முடியல. பிள்ளைகள் வாடி கதறி தன் உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்கு, அம்மா பசிக்கு வயரோ பசிக்கு என் உயிரோ போகும் போல் தெரிகிறதே அம்மா, எனக்கு வயரோ பசிக்குது வானாலு போகுதே அம்மா என்று அவைய குரல் போட்டு அழுது புலம்பினார்கள். ஒரு வாரம் 8 நாள் 7 நாள் ஆச்சு. பிள்ளைகள் எப்படி இருந்தார்களோ அதற்கு மாறாக மாறிவிட்டார்கள். தேனும் தினையும் பாலும் பழமும் நெய்யும் சோறும் மறந்திய உடம்பல்லவா, வறுமையிலே வாடுவதற்கு தாங்குமா? சின்னம் சிறிய பிள்ளைகள், பச்சிலம் குழந்தை, அந்த பிஞ்சு விரல் தாங்குமா? பிஞ்சு வாய் பொறுக்குமா? அம்மாவிடத்திலே அழுது புலம்ப அப்பந்தான் பார்த்தா இந்த நல்லதங்க, ஏ மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜ மன்னவா, என் பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா
வறுமையினால் என் பிள்ளைகள் வாடி செத்து போவார் போல் தெரியுது. நானும் பொறுத்திருந்து பார்த்தேன். ஒரு வாரம் பிள்ளைகள் பொறுத்தார்கள். இதுமா நான் இப்படியே விட்டா என் பிள்ளைகள் செத்து போயிருமன்னா, அதனால நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன் கேளுங்க. என்னுடைய அண்ணன் ஆகப்பட்டவர் அர்ச்சுனாபுரத்துல அண்ணனுக்கு வேணுமுங்க செல்வாக்கு இருக்கு. அங்க போய் என் பிள்ளைகளுடைய பசியாச்சு விட்டு நான் திரும்பி வருகிறேன்னா காசி மகாராஜனுக்கு பிடிக்கவில்லை. அடியே நல்லதங்கா, வாழ்ந்துகட்டு போனோமையானா நம்மளை வகையிலும் சேர்க்க மாட்டார்கள். கெட்டிலிருந்து போனோமையானா நம்மளை கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள் அடி. அதனால நீ கவலைப்பட வேண்டாம், என்னோடு காத்திருக்க வேண்டும் அம்மா. என்னோடு இருந்தையானா இன்னும் கொஞ்ச காலத்தில நம்ம பஞ்சம் அது தீர்ந்து போகும். சாணியது தட்டினாலும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். வேலைக்கு விறகுடித்து நம்ம உயிரையும் காத்திட